அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, இந்த பதிவு எதற்கான பதிவு என்றால், இன்றைக்கு அரசியலில் நிலவக்கூடிய பல்வேறு சர்ச்சைகள், இந்த சர்ச்சைகளில் எது நீதி எது அநீதி என்று கூட தெரியாத அளவிற்கு ஒரு குறிப்பிட்ட மக்களோட மனநிலை, இந்த வெளிப்படையில் விளம்பரங்களையும் சோசியல் மீடியாக்களில் வரக்கூடிய அந்த பிரபலங்களையும் உண்மை என நம்பி சிலர் பதிவிடக்கூடிய பதிவுகள் மிக மோசமான பதிவுகளாக பார்க்க முடிகிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சமூக அமைப்புகளிலும், எல்லா ஜாதி மத அமைப்புகளிலுமே, எல்லா இயக்கங்களிலுமே நல்லவர்களும் இருக்கிறாங்க, சிந்திக்கக்கூடியவர்களும் இருக்காங்க, சிறந்த சிந்தனையாளர்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் கலிச்சடைகளும் இருக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு மனிதனுடைய அந்த சிந்தனையை, அவனுடைய செயலாக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டக்கூடிய மனிதர்களையும் பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் தான் இப்போ சமீப காலமாக இந்த சமூகத்திலிருந்து சிலர் சிந்தனை இல்லாமல், சிந்திக்க தெரியாமல், யோசனை இல்லாமல் சில விஷயங்களை பேசி வர்றதை பார்க்கும். இன்றைக்கு தமிழக அரசியல் அமைப்புகளிலேயே ஜனநாயகத்தை பேணக்கூடிய அமைப்பாக, சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய தலைவராக பார்க்க முடிகிற ஒரே மனிதனாக நான் சகோதரர் திருமாவளவன் அவர்களை தான் பார்க்குறேன். ஏண்டா, பல அமைப்புகள் இருந்தாலும், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்கிறது, மற்ற சமூக அமைப்புகள் இருக்குது. எல்லாருமே அவங்க அரசியலுக்குட்பட்ட சில விஷயங்களை செஞ்சாலும் சில நேரங்களில் அவர்களுடைய முடிவுகள் மிக மோசமாக பார்க்க முடியுது. ஆனால் அதுலேயும் கம்யூனிஸ்ட்டு, அந்த விடுதலை சிறுத்தைகளை தவிர மற்றவங்களுடைய செயல்பாடுகள்லாம் சுயநலம் சார்ந்தே நம்ம சிலரை பார்க்குறோம். ஏண்டா, சமூக அமைப்புகளை குறை கூறி, சில அமைப்புகளை குறை கூறி அரசியலை துவங்கியவங்க கடைசியில் அவர்களை விட மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபடுறதை பார்க்கும். எப்படின்னா, ஜனநாயகத்தை பற்றி பேசினவங்க, பிற இஸ்லாமிய அரசியல் அமைப்புகளை குறை கூறி அமைப்புகள் துவங்கியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள விட, அவர்களுக்காவது சொந்த சின்னம் இருக்குது, அவர்களை விட மோசமான நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கடைசி வரை அவர்களுடைய சுயநலம் எப்படி இருக்குன்னா, அப்போ ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறாண்டா, 5 வருஷம் அந்த எம்எல்ஏ வாழ்கிறாரு, அவருடைய பணியை செய்கிறாரு அப்படின்னா, அந்த 5 ஆண்டு காலத்துக்கு பிறகு அவர்களுக்கு ஓய்வூதியமாக, ஒரு எம்எல்ஏக்கு ஓய்வூதியமாக 50,000 அவர்களுக்கு வழங்கப்படுது. அப்போ இந்த ஓய்வூதியம் தன்னுடைய அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு, இது மாதிரியான திறமை உள்ளவங்க எல்லாம், அவர்கள் மட்டும்தான் திறமைசாலின்னு கிடையாது, எத்தனையோ திறமைசாலிகள் அந்த அரசியல் அமைப்புகளில் இருப்பாங்க. ஆனால் அவர்களே என்ன செய்கிறாங்கடா, தனக்கான ஒரு சீட்டாகத்தான் அதை பார்க்கிறார்களே தவிர, நமக்கு உழைத்த நம்மளுடைய இந்த சமூக அமைப்பை வளர்ப்பதற்காக பாடுபட்ட பிற சகோதரர்களையும் வளர்த்து விட வேண்டும், அவர்களுடைய சிந்தனைகளையும் செயலாக்கத்தையும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணம்லாம் கிடையாது. சாகிற வரை நான் தான் தலைவன், நான் தான் எம்எல்ஏ இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் தான் சில அமைப்புகளும் சமுதாய அமைப்புகளும் செயல்படுது. ஆனால் இவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கடா, பிற அமைப்புகள், அரசியல் அமைப்பை பார்த்து, அதாவது விசிகா போன்ற, விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்பை பார்த்து, ஜனநாயக அமைப்புகளை பார்த்து ஒரு விஷயத்தை சொன்னால் கேட்டுக்கிறேங்க. இன்றைக்கு அந்த ஒரு சமூக விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய, அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு எதிராக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட மனுஷன் அந்த திருமாவளவன். அவர் இன்றைக்கு எல்லா சமூக மக்களுக்கும் அவருக்கு கிடைக்கக்கூடிய சீட்டு, அந்த 8 சீட்டு 10 சீட்டுகளில் அதில் மிகப்பெரிய ஒரு கணிசமான ஒரு சதவீதத்தை பிற சமூக மக்களுடைய அந்த உரிமைக்காக ஒதுக்குறாரு. அதில் தன்னுடைய அமைப்புக்காக உண்மையாக உழைக்கக்கூடிய சகோதரர்களை பார்த்து அவர் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் நம்ம யாரையும் குறைத்துலாம் நம்ம சொல்லவும் இல்லை. இப்போ ஆலூர் ஷானவாஸ் அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கடந்த காலங்களில் கொடுத்தாரு அப்படின்னா, அவருடைய உழைப்பு, அதனுடைய பேச்சாற்றல், அந்த திறமையான சிந்தனை பார்த்து அவங்களுடைய திறனை வளர்க்குறதுக்கு கொடுத்து அதை திறன்பட செயலாற்றிருக்கிறார், எந்த குறையும் கிடையாது. அதே நேரத்தில் அவரை விட சீனியராக இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படாமல் கொடுக்கப்படணும். ஒரே நபர் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது என்று அந்த அதே சமூகத்தில் இன்னொரு சகோதரருக்கு கொடுக்குறார். அப்போ கொடுக்கையில் அதை ஜனநாயகமாக பார்க்கணுமே தவிர ஒரு குறிப்பிட்ட நபருக்கான ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்க்கக்கூடாது. அவருக்கு இன்னொரு திறமை இருக்கலாம், இன்னொரு வாய்ப்புகள் வழங்கப்படலாம், அதை விட கூடுதலான பொறுப்புகள் கொடுக்கப்படலாம். ஆனால் அதை அந்த அப்துல் ரஹ்மானுக்கு கொடுத்த அந்த எம்எல்ஏ சீட்டை விமர்சனம் செய்து பல சகோதரர்கள் இந்த சமூகத்திலேயே பேசக்கூடியதை பார்க்குறோம். இது மிகப்பெரிய கீழ்த்தரமான, கேவலமான நடவடிக்கையாக நான் பார்க்குறேன். உங்களுடைய சமூக அமைப்புகளே, உங்களுடைய தலைவர்கள் தான் கடைசி வரை நாங்கள் எம்எல்ஏவாக இருப்போம், எம்பியாக இருப்போம் புடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னொரு சமூகத்துடைய சார்ந்த சகோதரர் இந்த அனைத்து சமூக மக்களுக்காக தன்னை பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டு போராடக்கூடிய ஒரு மனுஷன், ஒரு சமூக நீதியை பேசக்கூடிய மனிதர், எல்லாருக்கான வாய்ப்புகளை திறந்து விடுகிறார். அதை குறை சொல்லக்கூடிய மோசமான ஒரு மனநிலை கொண்ட மனிதர்களை நம்ம பார்க்குறோம். இது மாதிரியான இந்த செயல்பாடுகள் மிக அருவருக்கத்தக்க செயல்பாடுகள். தயவு செய்து இதையெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த விஷயம் மிகப்பெரிய சமூகத்துக்கு பின்னடைவான செயல்பாடுகள் ஆகும். ஒரு சமூகத்துடைய தலைவர், மிக சிறந்த ஒரு மனிதராக பார்க்கக்கூடிய ஒரு மனிதர், அனைத்து சமூக மக்களுக்கும் அந்த பதவிகள், பொறுப்புகள், அந்த பொறுப்புணர்ச்சிகள், திறன் மேம்பாடுகள் உருவாக வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவனை குறை சொல்லி இன்னாருக்கு கொடுக்கல, எப்படி கொடுக்கலாமல் இருக்கலாம், வேறு சங்கியோடைய அடிமையா, இதெல்லாம் எவ்வளோ கேவலமான விஷயங்கள், எவ்வளோ கேவலமான ஒரு சிந்தனை. உங்களுடைய தலைவனே பிற கட்சியில் உழைக்கக்கூடிய அடிமட்ட தொண்டன், கடுமையாக உழைக்கக்கூடிய சீனியர்களுக்கு அந்த பதவிகள் கொடுக்கலையே.
அந்த பொறுப்பை சாகிறவரை நான் தான் வச்சுக்கிறேன்னு நினைக்கிறாங்க. ஏன் உங்கள் தலைவர்களை கொடுக்க சொல்லுங்களேன், பிற சகோதரர்களுக்கு கொடுங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனையோ மாவட்ட தலைவர்கள் செயலாளர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்களேன். கொடுக்க அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையே. நீங்கள் என்ன பிறர் சகோதரர்களை பார்த்து குறை சொல்கிறதுக்கு என்ன ரைட் இருக்குது உங்களுக்கு? இது மாதிரியான தயவு செய்து இது மாதிரியான போக்குகளை மாற்றிக்கொள்ளுங்கள். சமூகத்திற்கு நல்ல சிந்தனையை விதைக்கக்கூடிய விஷயத்தை சொல்லுங்கள். இது மாதிரியான விஷயங்களில் இருந்து தவிர்த்துக்கொள்ளுங்கள். இதுதான் நான் இந்த விஷயத்தில் நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு பதிவாக இருக்கிறது. சகோதரர் திருமாவளவன் போன்ற தன்னுடைய வாழ்க்கையை சமூக மக்களுடைய அந்த சமூக நீதிக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட மனிதர். அது மாதிரியான மனிதர்களுக்கு நீங்கள் நல்லது செய்யறாலும் இது மாதிரியான துவேஷமான வார்த்தைகளை கொண்டு அவர்களை நோவடிக்காதீங்க. தயவு செய்து இந்த போக்கை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்களின் நலனை எங்களின் நோக்கம். 20 நியூஸ்.